வாழ்க வளமுடன். இயற்கையை நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்னைக்கு என்ன டாபிக்? கவலை. நேற்று ஆசைப்பட்டல, ஆசைப்பட்டதால் கிடைக்காம போயிடுது, அதை பற்றி கவலைப்படுறீங்க. அப்போ என்ன கவலைப்படுவதால் என்ன நடக்கிறது? நமக்கு மனது கவலைப்பட்டு பட்டு எதையும் சாப்பிடாத, நீ இப்படியே இரு அப்படின்னு அந்த மனசு சொல்லுது. அப்படியாவது நீ கேட்குற பொருள் கட்டணும் அப்படின்றது. அப்போ அதையே நினச்சிருந்தா அது ஒரு கவலை. உங்களுக்கு கவலை என்னன்னு தெரியுமா? முடியாத படுத்துட்டுருக்காங்க பேர், அவங்க தான் கவலைப்படணும். ஏன்னா எழுந்துக்க முடியல, நம்ம வேலை நம்ம செஞ்சுக்க முடியல, மற்றவங்க தயவு நம்ம எதிர்பார்க்குறோமே அப்படின்ற கவலை வந்து தான் கவலை. இது ஒன்றுமே நேரத்தில் நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் சாப்பிடாது இருந்து அடை பிடிச்சி இப்படி தான் பண்ணுவோம் அப்படி தானே, அது என்ன, அது பிளட்டோட மாறி மாறி ரசாயன மாற்றம் ஆகி அது ஒரு வியாதியாக மாறுது. அதுக்கு தான் சொல்கிறாங்க அல்சருன்னுறாங்க. அந்த காலத்தில் யாருக்காவது அல்சர் இருந்ததா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு நாகரிகம் வளர்ந்ததுலேருந்து இதை வாங்கி சாப்பிட்றதோ அதை வாங்கி சாப்பிட்றதோ, அது ஒரு பக்கம் அல்சர்னால் கவலை அது சேர்த்துக்குது. கவலையில் வர இது வந்து அது கூட சேர்ந்து இன்னும் பெருசாகிடுது. கவலை வந்து இப்போ நோய் ஏற்பட்டான்னு வச்சுக்கோ, அவங்க கவலைப்பட்டுன்னு இருக்காங்க. அவங்க நினைக்கணும் என்ன தெரியுமா, நான் என்ன செய்தேன்னு எனக்கே தெரியல, அந்த பாவம் இந்த பிறவியில் நான் அனுபவிக்கிறேன், பரவாயில்ல, என்னோடய பாவத்தை நானே அனுபவிக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ நீங்கள் கவலைப்பட்டு இப்படியே சப்போஸ் முன்னாடி போயிருக்கீங்கன்னு வச்சுக்க, உன்னோட மீதி பாதி யார் அனுபவிக்குது? உன்னோட வாரிசு தான் அனுபவிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், கவலைப்பட்டால் கூட என்னோட கவலை என்னோட போட்டால் மற்றவங்கக்கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க, மற்றவங்க மனசும் புண்படுத்தாதீங்க. அப்போ நீங்கள் ஆராய்வீங்கள்ல, நாம் ஏதோ பிறவியில் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல, இப்போ அதுக்கு என்ன வழி? ஒன்றும் நான் கம்மன்ட்டு இருக்கீங்களா, சைலண்ட்டாக இருக்கிறீங்களா? இறைவன்கிட்ட சொல்லுங்க, ஐயா நான் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு என்னை மன்னிச்சிடு, எந்த பிரிவில் யாருக்கு என்ன பண்ணன்னு தெரியாதுல்ல, தெரியாமல் பண்ண தப்புக்கு எனக்கு மன்னிப்பு கொடு அப்படின்னு சொல்லிக்கினே இருங்க. உங்களோட உடம்பு மாறும். ஏன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டுறீங்களா? இப்போ யாராவது தப்பு செய்தால் நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்றாங்க. அது வாலிப வயது பிளட்டு நல்லா இருக்கும்போது, வயசானால் பிளட்டு என்ன ஆகுது? கம்மியாகுது, ரசாயன மாற்றம் ஆகுது. அப்போ இதுக்கு நீ மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். அன்றைக்கி செய்த தப்புக்கு இன்றைக்கி எனக்கு மன்னிப்பு கொடு இறைவா, நான் தெரிஞ்சு செய்தனோ தெரியாமல் செய்தனோ, ஐயப்பாங்க சொல்கிறாங்களா, தெரிஞ்சோ தெரியாமலும் செய்த பாவ குற்றங்களை மன்னித்தருள்வாய் அப்படின்றாங்களே, அதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இயற்கை அதுக்கு தான். உங்களோட வழியோ எது வந்தாலும் உட்காந்து நீங்களே எனக்கு இது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ தவத்துக்கு வரணும்னு சொல்ல, நான் தவத்துக்கு வராதவங்களுக்கு சொல்கிறேன், நான் தவறாக பண்ணது எனக்கு தெரியாது, இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இதை மட்டும் மன்னிப்பு கேட்டு பாருங்களேன், எனக்கு ஏன் இது வந்தது, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுங்கள், தினமும் சொல்லுங்கள். ஆனால் பால் மாறவே கூடாது. உனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்போ சொல்ல சொல்ல வலி எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். ஏன்னா படுத்துன்னு இருக்கீங்க, ஏன் முடியல, எல்லாம் ஒருத்தர் ஆள் வச்சு செய்யணுன்னு, அப்போ கூட நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். இறையாற்றல் என்ன பண்ண, சரி அனுபவி, உனக்கு இன்னும் அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லைன்னு சொன்னாங்களா, அது மாதிரி உனக்கு மன்னிப்பு கேட்க மனசு இல்லை. அதான் சொல்லுவாங்கள்ல அந்த காலம் உயிர் மட்டே, இப்போவாது சிவசிவான்னு கும்பிட்ற ஆண்டவன் நம்புவாங்க, போகிற நேரத்துக்காகுது, இது வரைக்கும் என்ன பண்ணே தெரியாது. அது பெரியவங்களாம் அதான் சொல்லுவாங்க, வந்தாங்கன்னா ஏம்பா சிவசிவான்னு சொல்லுப்பா வாயில் அப்படின்வாங்க. ஒருத்தவங்க சொல்லவே வரல, பார்த்தாங்க, என்ன பண்ண, ஏன்பா உன் பையன் பேர் என்னப்பா அப்படின்னா, கடைசி பையன் பேர் என்னன்னாங்க, சிவாண்ணா. அத்தை சொல்லி அண்ணா, அப்போ எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு ஒன்று, உன் பையனை நினச்சிக்க அப்படியே நானே, ஏன்னா போகிற நேரத்துக்கு ஒரு நல்லது ஏதாவது பண்ணிட்டு போனால, எல்லாத்தையும் பசங்க தலையில் வச்சுட்டு போனால் பாவப்பதிவை அவங்க எவ்வளோ தான் அனுப்பியிருப்பாங்க, கொஞ்சமாக சொல்லுன்னு சொல்லுவாங்க, சிவாய நம்ம அப்படியாவது சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போது எந்த அளவு அவங்க இதுங்கும்போது கடைசி செகண்டாவது நீங்கள் சிவன். ஆனால் இப்போ நான் நாகரிகம் வளர்ந்த என்ன சொல்கிறாங்க, சிவனடியாரை கூப்பிட்டு வந்து இல்லைப்பா உயிர் பார்ப்பது கொஞ்சம் பாட்டு படின்றாங்க. ஏன்னா போகிற நேரத்துக்கு அதையாவது கேளுங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ நாகரிகம் வளர்ந்த பிறகு அதே ஒரு கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிக்கிறாங்கள்ல, அதே விட்டுடாமல் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கள்ல, அதையாவது ஃபாலோ பண்ணுங்க.
ஆனால் முக்கால்வாசி நீங்கள் மன்னிப்பு கேட்க கேட்க உங்களோட உடம்பு எப்படி இது ரிலீஃப் ஆகுதுன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அனுபவிச்சுட்டு சொல்லுங்கள். நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்களா கவலையை ஒழிச்சிடுங்க. கவலையை இனி நினைக்காது. மற்றவங்கள நினைக்கும் போது உன்னோட இது பெட்டர், அது கவலையே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துருக்க இடம், சாப்பாடு, இந்த ட்ரெஸ் பண்ணிக்க துணி, வெளியே போகிற இது எல்லாம் கொடுத்துக்கிறாள்ல, அதுக்கு நீயாவது நன்றி சொல்லுங்கள். வருங்காலத்தில் நோய் இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கை வளமுடன்.